ஹலோ மக்களே, வெல்கம் டு கார்கி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜுமைரா ஏரியாவில் இருக்கிற லால் குவிலான்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இங்கே துபாயில் வந்து என்னோடய ரிலேட்டிவோட இந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம வந்து ஒரு லன்ச் புஃபே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் ஒன் ஆஃப் தி சீப் அண்ட் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஃபார் லன்ச் புஃபே. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ், அதுவும் புஃபே மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் கொடுக்குறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இது பேசிக்கலி ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட். இங்கே கான்டினென்டல் டிஷ்ஷஸ்மே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முகலாய் தீமில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இதோட புஃபே ப்ரைஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய காம்போஸும் இருக்குது. நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வந்து இங்கே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் புக் பண்ணுறப்ப என்ன காம்போஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் சின்ன பார்ட்டி ஹால் மாதிரி கூட ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் இல்லை இஃப்தார் பார்ட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து இவங்க வசதி பண்ணி தந்துட்டுருக்குறாங்க. அப்படியே வாங்க நம்ம வந்து சாலட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாலட் செக்ஷனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து முகல் பேஸ்டு ஃபுட்ஸ் இங்கே நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், டர்க்கிஷ் ரைத்தாஸ், மின்ட் சாஸு, ஸோ க்ரீக் ஃபார்மர் சாலட்னு சொல்லி நிறைய சாலட்ஸ் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் வந்து நம்ம குக்கும்பர், கேரட்டு, ஆனியன்ஸு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சாலட்ஸில் வச்சுருக்குறாங்க. ஸோ இது பாருங்கள், மலாய் சாலட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது போக வந்து நமக்கு கார்லிக் சாஸு, மற்ற சாஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஹம்மஸ், மற்ற சாஸஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுருக்குறாங்க. இது தாங்க பார்பிக்யூ செக்ஷன். இங்கே தான் வந்து உங்களுக்கு தந்தூரி, பார்பிக்யூ எல்லாமே வந்து இதில் பண்ணித்தராங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து வெஜ், நான்வெஜ் எல்லா பார்பிக்யூஸுமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பிரியாணியில் தான் இருக்குது. இது வந்து சிக்கன் பிரியாணி. இது பார்த்திங்க அப்படின்னா பீஃப் தலீம்னு ஒரு டிஷ்ஷு, பீஃபில் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அதுக்கான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா மட்டனில் வந்து ஒரு கடாய் மாதிரி பண்ணியிருக்காங்க. மட்டன் கடாய் செஞ்சு இங்கே சர்வ் பண்ணுறாங்க. இது வந்து பீஃப் நிஹாரி. ஸோ இது வந்து லாகுரி ஃப்ரைடு ஃபிஷ். இந்த இதுதான் வந்து மட்டன் கடாய் வச்சுருக்க டிஷ்ஷு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மட்டன் பாயா. ஸோ இதுதான் வந்து மட்டன் பாயா. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்குமான்றதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் மொஹல் சிக்கன் இது. ஸோ இந்த மொஹல் சிக்கன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது வந்து சிக்கன் குருமா. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து சாட்டே வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் இந்த வெஜ் ஐட்டம்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உள்ளே பாருங்கள், உள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ரெட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அதாவது நான், பரோட்டா எல்லாம் கேட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே இங்கே வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ நானில் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. பட்டர் நான், தந்தூரி நான் எல்லாமே போட்டுருக்குறாங்க. அதே மாதிரி பராண்டாவும் இருக்குது, தந்தூர் பராண்டா அந்த மாதிரி போட்டுருக்காங்க. இது மக்கீக்கா ரொட்டியும் சர்சோக்கா சாக். சாக்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கீரை கடைஞ்சது தான். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம சூப் கவுண்டருங்க. இதில் வந்து ஒரு சிக்கன் சூப் ஒன்றும், ஹாட் அண்ட் சார் சூப் ஒன்றும், அப்புறம் வெஜ் சூப் ஒன்றும் வச்சுருக்காங்க, மஷ்ரூம் சூப்பு, கடி பக்கோடா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் வந்து இது வந்து வெஜ் ஐட்டம்ஸ் ஆகுது, ஷாகி மிக்ஸ் வெஜ்ஜு, அப்புறம் வந்து ஒரு ஸ்டீம்ட் ரைஸ் வச்சுருக்குறாங்க, ஒயிட் ரைஸு. இது பார்த்திங்க அப்படின்னா வெஜ் சவுமின் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். அது வெஜ் ஃப்ரைட் ரைஸு. அப்புறம் வந்து சிக்கன் கிங் பாவ்னு சொல்லி ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாஸ்தா, அப்புறம் சிக்கன் பீட்ஸா, பூரி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து கிரேவிஸு, இது வந்து சென்னா கிரேவி, கேசரி, ஸ்வீட் கேசரி ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஆலு சப்ஜியும் இதுதான் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அடுத்து இங்கே என்னோடய ஃபேவரட்டான டெசர்ட் செக்ஷன் தான். ஸோ இங்கே பேஸ்ட்ரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, கேக்ஸு,
வெரைட்டியான கேக்ஸு. இதில் பாருங்கள், லட்டு, இது ஷாய் லட்டு, பக்கத்துலேயே பர்ஃபி, அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பனானா கேக்கு. இது வந்து ஒரு வெனிலா புடிங் மாதிரி. ஸோ மார்ஷ்மெல்லோஸ், இது ஒரு சாக்லேட் ஃபவுண்டன் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது மார்ஷ்மெல்லோவெல்லாம் வந்து இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து இதோட குலாப் ஜாமுன் ஒரு கீர் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஜெல்லி, இது சேமியா கீர், சாக்லேட் மூஸு, இது மேங்கோ மூஸ் ஒன்றும், அப்புறம் ஒரு ஃப்ரூட் ட்ரஃபிள். இந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே. இந்த இடத்தோட ஆம்பியன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். சூப்பராக இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டுமே. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைவ் கவுண்டர் வேறு சைடில் வச்சுருக்குறாங்க. சாட்டு, ஐஸ்கிரீம்ஸு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஒரு லைவ் கவுண்டர் இங்கே பாருங்கள். இங்கே வந்து சாட் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறாங்க. பானிபூரி பண்ணுறாரு அவர். ஸோ ஃபுல் பானிபூரி இதெல்லாமே இங்கே பண்ணுறாங்க. இதுலேயே வந்து எல்லா பானிபூரி சட்னிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு லாகூரி பன், ஒரு அந்த ஒரு ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இங்கே லைவ் கவுண்டரில் பண்ணித்தராங்க சூடாக. இது போக பார்த்திங்க அப்படின்னா இது நம்மளோட பிச்சி ஐஸ் கோலா சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த திருவிழாவில் சாப்பிட்ற ஐஸ் கோலா, அதே மாதிரி ஒரு இது. அது பின்னாடி இருக்கிறது வந்து நம்மளோட நார்மல் ஐஸ்கிரீமு. ஸோ இதை பார்த்தோன்னே என் பொண்ணு வந்து இந்த ஐஸ் கோலா சாப்பிட்ணுன்னு சொல்லி ரெடி ஆகிட்டாங்க. ஐஸ் கோலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐஸ் கோலா ரெடி பண்ணி வாங்கி சாப்பிட்டு தான் வந்து என் ஒய்ஃபும் பொண்ணும் வந்து வரணுன்றத இதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க. இதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்குறாங்க. இவங்க சூஸ் பண்ணது வந்து இந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் சூஸ் பண்ணி அதோட ஐஸ் கோலா சாப்பிட்டாங்க. இங்கே எல்லா சாப்பாடுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் துபாய் வந்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிடிக்கும். இது காஸ்ட்டும் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. கடைசியாக இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து என் பொண்ணோட வாய் எல்லாமே வந்து ப்ளூ கலரில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் கடைசியாக என் பொண்ணு இருந்தா.